அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவ்வையின் ஆத்திச்சூடி. வித்தை விரும்பு. அதாவது உனக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மையும் இன்பமும் தரக்கூடிய கலைகளையெல்லாம் தேடி சென்று கற்றுக்கொள். அதனை மக்களுக்கு கொடு. அதன் மூலம் நீ மிகுந்த பெருமை அடைவாய் என்று அவ்வை சொல்லுகிறாள். சரிங்களா? நாமும் நமக்கு எவ்வளவு கலைகளை கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு கலைகளை கற்றுக்கொள்வோமாக. அடுத்ததாக நம்முடைய சப்ஜெக்டுக்கு போகலாம். ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ் டாபிக்ல நம்ம பார்க்க போறது கன்ஜஷன் ஆஃப் பிளட் அப்படின்னா என்ன? அதிகப்படியான இரத்த நாளங்களின் ஒரு பகுதியிலே தங்குவது, சேருவது, இதுதான் கன்ஜஷன் ஆஃப் பிளட். காரணங்கள் என்ன அப்படின்னா இதய கோளாறு, தமனிகள்ல வெயின்ஸ்ல ஏற்படக்கூடிய அடைப்பு, டீப் வெயின் த்ரோம்போசிஸ், அடுத்து இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? வீக்கம், ஆக்சிஜன் குறைதல், திசுக்கள் அப்படியே தடிச்சு போயிடும், சின்ன சின்ன கேப்பிலரிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெடிச்சிடும். இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்கிறது அப்படின்னா, அதாவது இதயம் ரத்தத்தை சரியான இடைவெளியில பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி பம்ப் பண்ணிட்டு இருக்கிற அந்த ரத்தமானது இரத்த குழாய்கள் வழியாக உடலினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போகுது. இது சீரா நடக்கும். அதன் பிறகு அங்கிருந்து ரத்தம் மீண்டும் நுரையீரலுக்கு கலெக்ட் ஆகி வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு அல்லது அது மெதுவாக வரக்கூடிய தன்மை, அப்படி திரும்பி வரக்கூடிய ரத்தம் அந்த இடத்துல தேங்குகிறது, அந்த இடம் அப்படியே விரிவடைகிறது. அதனால வலி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த இடம் ப்ளூ ரெட்டா மாறுவதற்கு காரணம் என்னன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் குறைபாடு இருக்கு. இப்படிதான் அந்த இடத்துல அந்த பிரச்சனை கன்ஜஷன் ஆஃப் பிளட் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு இருப்பதாக மருத்துவர்கள் சொன்னால் அதற்கான பரிகாரம், அதுக்கான மருந்துகள் ஹோமியோபதியிலே மிக பெரிய அளவில் இருக்கிறது நண்பர்களே. அந்த மருந்துகளை எடுத்து நம்ம அந்த பிளட்டு ஃப்ளோவை சரியான விகிதத்தில் போக வச்சு அந்த வீக்கத்தை குறைய வச்சு அந்த இரத்த குழாய்களை சீரான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. அக்கோனைட், ஆஸ்குலஸ், பெல்லடோனா, நக்ஸாமிகா, கொலின்சோனியா போன்ற பல மருந்துகள் இருக்கு. அதனால நீங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை என்பதனை கூறி, இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.